இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரு, நீ தானே வச்ச. சரி சரி, உன் வேலையை பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 நிமிஷம் உங்களை விட்டு நான் வெளியே போனேன். போனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ தெரியாதனமா கீழே விழ போனா. கீழே எண்ணெய் சட்டி இருக்குல்ல, அதுல விழுந்துட கூடாதுன்னு தாங்கி பிடிச்சேன், அவ்வளவுதான். ஏய், பார்த்து நடக்க மாட்டியா? கீழே எண்ணெய் சட்டி இருக்குல்ல, அதான் பார்த்து இருந்துக்க சொன்னேன். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போற. போய் ஒழுங்கா வேலையை பாரு. மாமா, நீங்க பிடிச்சிருந்தத பார்த்தா அவ தானா விழுந்த மாதிரி தெரியலையே. போனா, நீ என்ன சந்தேகப்பட்டியா? ஓ மேல சத்தியமா வேணாம், நீங்க ஒண்ணும் என் மேல சத்தியம் எல்லாம் பண்ண வேணாம். நான் உங்களை நம்புறேன். திவா அண்ணே, போய் நகை பாக்ஸ் எடுத்துருவோம். சரிண்ணே. எல்லாத்துக்கும் நகை கொடுத்துருவோம். ஓகேண்ணே. சுகுணா, சுகுணா, இத வந்துட்டங்க. என்னங்க, ஒரு வாட்டி கூப்பிட்டு வர மாட்டியா? கொஞ்சம் வேலையா இருந்தங்க. புருஷன் தரம் கூப்பிட்டு வராம அப்படி என்ன பெரிய வேலை? மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். போய் பொம்பளைங்க எல்லாத்தையும் வர சொல்லு, நகையெல்லாம் கொடுக்குறேன், வாங்கிக்க சொல்லு. போ. இது பாருங்க, சித்ரா ஒரு பொண்ணு பார்க்க வர போறாங்க. அவன் கண்ணில் எந்த குறையும் தெரியக்கூடாது. இதிலிருந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து சித்ரா சூப்பராக ரெடி பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் பொம்பளைங்க போட்டிருக்க நகையிலையும் உடையிலையும் தான் இருக்கு. புரியுதா? அதனால தான் எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு நகை கொடுக்குறோம். வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பெரிய இடம்னு தெரியும். ஆனால் அதில் சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. புரியுதா? மா, பாத்தியாமா, நகை வைக்கிற வேலைக்கு எவ்வளோ நகை பாரு. ஆமாடி. சரி, வாங்க, ஒவ்வொரு ஆளும் நகை எடுத்துக்கங்க. எடையை நோட் பண்ணிக்கோ. ஜிமிக்கி. ஓகே. செயின் எழுதிக்கோ. 4 சவரம். நெக்லஸு 4 சவரம். அந்த வளையல் எடுத்துக்கிறேங்க. ம். ம், 13 சவரம். நோட் பண்ணிக்கோ. சரி. எடுத்துக்கோ. நீ இதையும் சேர்த்து எடுத்துக்கங்க.
8 சவரம் ஓகே. எடுத்துக்கோ. மாமா அந்த பச்சை கலர் நெக்லஸ் இருக்குல்ல அதை நான் எடுத்துக்கிட்டுமா? ஏய், என்ன கொடுக்குறோமோ அதை போடு, புரியுதா? மன்னிச்சிடுங்க. பே. அடுத்து அடுத்து சித்ரா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வா வந்து நகை எடு. சுகுணா, சொல்லுங்க. இன்னைக்கு சித்ராவை தான் பொண்ணு பார்க்க வராங்க. அவளுக்கு என்னென்ன வேணும் நீ தான் பார்த்து எடுத்துடணும். வர மாப்பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் சித்ராவை பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால எல்லா நகையும் போட்டு அழகா ரெடி பண்ணணும். என்ன வந்து எடுத்து கொடு. சரிங்க. அந்த ஒட்டியானலாம் எதுக்கு இருக்கு? கல்யாணம் பொருளுக்கு போட வேண்டியதானே? இல்லைங்க, சித்ராவுக்கு ஒட்டியானம் பிடிக்காது. என்னது பிடிக்காதா? பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. 2-3 தடவை போட்டு பழகிட்டா அப்புறம் அவங்களே கேட்பாங்க. எடுது. சரிங்க. இந்தடா இதையும் எழுதிக்கோ. சரி எடுத்துங்க. சரிங்க. வா. என்னடா எல்லாம் கரெக்டாக எழுதிட்டியா? கரெக்டா இருக்குண்ணே. மிச்சம் இருக்கு நகையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோ. சரிண்ணே. என்னப்பா வந்து எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கீங்க? டேய், இதுல நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? எதுவும் இல்லை, நல்லது நடந்தா சரிதான். கரெக்டா இருக்குண்ணே. சரிடா, யார் யார் என்னென்ன நகை வாங்கியிருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோ. சரிண்ணே. எல்லாத்தையும் வரிசை நிக்க வச்சு வழக்கம் போல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சரிண்ணே. என்னது இது? இந்த காலத்துலயும் இப்படி ஒரு கொடூரமான குடும்பமா? இந்த வீட்டு பொம்பளைங்க இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி இங்க இருக்காங்க? அனி, எல்லாரும் போங்க. ஏய், நீ போடி. எப்பவுமே இப்படிதான் நடக்குமா? ஆமா, எப்பவுமே இப்படித்தான் நடக்கும். இது கிருபாண்ணன் போட்ட சட்டம். இப்படி பண்றதுதான் இந்த குடும்பத்தோட வழக்கம்.